ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரியான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காரசாரமான புதினா துவையல் எப்படி செய்யறதுனா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. முழு உளுந்தாவே இதில் சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்க்குறப்ப துவையல் தண்ணி விடாமல் நல்ல கெட்டியான பதத்தில் இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உளுந்து நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உளுந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு டைம் பெரட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு 1 பச்சை மிளகாய், 5 வரமிளகாய் இதில் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய தக்காளியை பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு கூடவே ஒரு கட்டு புதினாவை இதில் சேர்த்துக்கோங்க. பெரிய கட்டாக இருந்தால் 1/2 கட்டு அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி புதினா ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். நம்ம சேர்த்துருக்க தக்காளியோட தண்ணியிலே எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாமே நல்லா வதங்கி வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். இடையில ஒரு 2 டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் தக்காளி எல்லா பக்கமுமே ஈவனாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. பார்த்தாலே தெரியுது நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. அது கூடவே புதினா, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே வதங்க தேவையில்லை. இப்போ அடுத்ததாக இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எப்போவுமே கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். புளி சேர்க்குறப்ப ரொம்ப நேரத்துக்கு சட்னி கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்க்காதீங்க. வெள்ளை சாதம், வெரைட்டி சாதம் இது எல்லாத்துக்குமே வைக்கிற துவையல் நல்ல கெட்டியான பதத்தில் தான் இருக்கணும். அதனால தண்ணி எதுவும் சேர்த்துக்க கூடாது. இப்போ பாருங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம தக்காளியோட தண்ணியிலே நல்லா அரைச்சாச்சு. அதே மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போதான் துவையல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த அளவு கெட்டியான பதத்தில் இருக்கணும். நீங்கள் துவையலுக்கு வேணுங்கிற அளவு சட்னி எடுத்துட்டு மீதி சட்னியில் கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் டிஃபன் ரெசிபீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட துவையல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. துவையலுக்கு மேக்ஸிமம் தாளிப்பு தேவையில்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாளிச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த துவையல் ரெசிபி புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.